எண்ணூர் அனல்மின் நிலையத்தில் கட்டுமான பணிகளின் போது ஏற்பட்ட எதிர்பாராத விபத்தில் மனம் வருத்தம் அளிக்கின்ற அளவில் 9 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிகழ்வை முன்னிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதனை நேரில் பார்வையிட்டு அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் உத்தரவிட்டதன் அடிப்படையில் காலையில் ஸ்டான்லி மருத்துவமனையில் உயிரிழந்த 9 நபர்களுடைய உடல்களை பார்வையிட்டோம். அங்கே சிகிச்சை பெற்று வருகின்ற ஒரு நபர் தொழிலாளியுடைய நலன் குறித்து விசாரித்து தக்க சிகிச்சை அளிப்பதற்கு டீன் அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டு இப்போது இங்கு வந்திருக்கின்றோம். இந்த விபத்து குறித்த தகவல்களை மாண்புமிகு முதல்வரிடத்தில் தெரிவிக்க இருக்கின்றோம். நாம் இந்த கட்டுமான பணிகளை பெல் நிறுவனம் எடுத்திருக்கின்ற ஒப்பந்த அடிப்படையில் அவர்களிடத்திலே மெட்டல் கர்மா என்ற நிறுவனம் இந்த பணிகளை செய்து வருகிறது. இந்த பணிகள் நடைபெற்ற போது நேற்று மாலை எதிர்பாராத இந்த விபத்து நிகழ்வுற்றிருக்கிறது. அதில் உயிரிழந்திருக்கின்ற 9 பேரும் அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள். காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்ற நபர் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளி. இது நாம் எதிர்பாராத ஒரு விபத்து, மிகுந்த மனவேதனை அளிக்கின்ற சங்கடத்திற்குரிய ஒரு நிகழ்வாக அமைந்துவிட்டது. நிகழ்வு குறித்து தகவல் இருந்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னை இங்கே வருவதற்கு ஆணையிட்டார்கள். அதேபோல் வாரியத்தினுடைய தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் மரியாதைக்குரிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களையும் இந்த சம்பவங்கள் குறித்து உடனடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார்கள். நேற்று இரவே நம்முடைய மாவட்ட அமைச்சர் மாண்புமிகு நாசர் அவர்களும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு கணேசன் அவர்களும் இங்கே நேரடியாக வந்து பார்வையிட்டு அதேபோல் இறந்து போனவர்கள் உடல்களையும் பார்த்துவிட்டு அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். அதேபோல் மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர் அனைவருமே இந்த பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே இறந்து போனவர்கள் அவருடைய குடும்பத்தாருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி அறிவித்திருக்கின்றார்கள். மேற்கொண்டு இது விபத்து காரணமாக வழங்கப்படுகின்ற இழப்பீடுகளை அவர்கள் பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சார், இப்போ விபத்து நடந்த அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்த்து நம்ம தமிழக அரசு சார்பாக யாராச்சும் போய் பேசியிருக்காங்க? நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு அவர்கள் குடும்பத்தாருக்கான அந்த செய்திகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உடற்கூறு ஆய்வு நடைபெற இருக்கிறது. அது முடிவு பெற்ற பிறகு எம்பாமிங் என்கின்ற அந்த உடல்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான அந்த